கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மும்பை மற்றும் சென்னையில் இருந்து மதுரைக்கு சென்ற இண்டிகோ விமானங்கள் ஓடுபாதையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன. மும்பை மற்றும் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்ற இண்டிகோ விமானங்கள் ஓடுதள பாதையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். விமான நிறுவனம் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? அந்த விமானங்கள்ல எவ்வளவு பயணிகள் இருக்கிறாங்க? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை விமான நிலையம் பகுதியில் இந்த காற்றழுத்தம் மற்றும் வானிலை மோசமாக இருக்கும் காரணத்தால் இந்த மதுரை விமான நிலைய ஓடுதள பாதையில் தரையிறங்க முடியாமல் மும்பை சென்னையிலிருந்து வந்த இண்டிகோ விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. மும்பையிலிருந்து மதியம் 1:25 மணிக்கு புறப்பட்டு 3:25 மணிக்கு மதுரையில் தரையிறங்க வேண்டிய விமானம் கிட்டத்தட்ட 20 நிமிடம் வானில் வட்டமடித்தது. அதே போல சென்னையிலிருந்து 2:25 மணிக்கு புறப்பட்டு 3:35 மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய இண்டிகோ விமானம் மோசமான வானிலை மற்றும் அதிக காற்று இருந்த காரணத்தால் தரையிறங்க முடியாமல் 3 முறை வானில் வட்டமடித்தது. இந்த சென்னையிலிருந்து மதுரை வந்த இண்டிகோ விமானத்தில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரும் பயணித்தார். இந்த நிலையில் 20 நிமிடம் வானில் வட்டமடித்த நிலையில் 2 விமானங்களும் அடுத்தடுத்து தற்போது பத்திரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விமானத்தில் பயணம் செய்த 100க்கும் மேற்பட்ட பயணிகள், அமைச்சர் உட்பட 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அனைவரும் பத்திரமாக விமான நிலையத்திற்குள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.